நமக்கு ஒரு குழந்தை இருக்கு, அதையும் மறந்துட்டல நீனு. அப்புறம் நம்ம குழந்தைக்கு அப்பாவை மட்டும் இல்ல, உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாவும் இருப்பேன். ஐ லவ் யூ ஆல்வேஸ். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஏற்கனவே மக்கள் எல்லாருமே செம்ம கோவத்தில் இருக்காங்க இந்த பள்ளிக்கூட டாஸ்க்கை பார்த்து. இது பத்தாதுன்னு ப்ரொமோவில் வேற செம்ம கடுப்பேற்றிக்கிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. இப்போ இந்த கேள்விலாம் தேவையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது நீங்கள் இந்த கேரக்டருக்கு பதிலாக இந்த கேரக்டராக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா எந்த கேரக்டர் அப்படின்னு பவித்ரா கிட்ட கேட்க, பிரின்சிபல் கேரக்டர் எனக்கு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், அவங்க கொஞ்சம் டாமினேட்டாக இருந்தாங்க, அவங்களுடைய லவ் சீக்வன்ஸ்லாம் வந்து தனியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, சரி நீங்கள் இதை அருண்கிட்டயே பேசுங்க, அருண்கிட்டயே வந்துட்டு சொல்லுங்களேன், இப்போ நீங்கள் தான் வந்துட்டு அவர் லவர்ன்ற மாதிரின்ட்டு. ஸோ அந்த இடத்துல பவித்ரா வந்துட்டு அவுட் ஆஃப் ரோல் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. அவங்க ரோலை தாண்டி பேசுகிறாங்க. நமக்கு ஒரு குழந்தை இருக்குது, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு அருணை பார்த்து கேட்க, சரி இந்த ஸ்கூலை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டாக கொண்டு வந்ததுக்கப்புறமா உனக்கு ஒரு நல்ல புருஷனாகவும் குழந்தைக்கு அப்பாவும் இருக்குன்றாரு. அது வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணிருக்கேன் ஆல்வேஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எதுக்காக இந்த ப்ரமோ? ஏன் ஏற்கனவே ஒரு வாரம் முழுக்க வந்துட்டு அந்த ஸ்கூல் டாஸ்க் பள்ளிக்கூட டாஸ்க்கை பார்த்து செம காண்டில் இருக்க மக்கள் இந்த டாஸ்க்கை பார்த்தா இன்றைக்கி எபிசோடை பார்ப்பாங்களா அப்படின்றதே டவுட் தான். ஸோ இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற விஷயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.